ஹலோ டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு தானியா ஃபுட்ஸ். நாம் இன்றைக்கி முருங்கை டீ ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 இல்லைன்னா 3 கொத்து முருங்கைத்தழை இருந்தால் போதும், ஜாஸ்தி தேவைப்படாது. முருங்கைத்தழையை கழுவி எடுத்துக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் அதை நான் உருவி போடுறேன். அந்த ஸ்டெம்மோட கூட நீங்கள் உருவி போட்டுக்கலாம். உருவி போட்டதுக்கப்புறம் 1-2 டைம் நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் எந்த பாத்திரத்தில் டீ வைக்கிறீங்களோ அதில் போட்டுக்குங்க. அயன் சத்து குறைபாடு இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி குடிக்கணும். ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டு குடிக்கலாம். இதை நான் சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். நம்ம எந்த அளவு டீ வேணுமோ அந்த அளவு நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 கப்பு அளவு தான் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு 4-5 வரைக்கும் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு இதை நான் அடுப்பில் வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை அடுப்பில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைத்தழையோட எக்ஸ்ட்ராக்ட் தண்ணியில் நல்லா வந்துருச்சு. தண்ணியே லைட் க்ரீன் கலராக மாறிடுச்சு. நான் தேவையான அளவு உப்பு போட்டு நான் கலந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம எந்த கப்பில் டீ குடிக்கிறோமோ அந்த கப்பில் நமக்கு எந்த அளவுக்கு பெப்பர் வேணுமோ அந்த பெப்பர் பொடியை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீயை வடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றுங்க. இலை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம குடிக்கும்போது வாய்க்கு வந்தாலும் நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம சிம்பிளான ஹெல்த்தியான முருங்கை டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை முருங்கை சூப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தானியா ஃபுட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.